வந்து ஆட்டுப்பால் வந்து ராவா கலக்குறோம். இதுல வந்து பவுடர் ஃபார்ம்ல அந்த மாதிரிலாம் இல்லாத ஆட்டுப்பால் வாங்கிக்கிட்டு வந்து 6 மணி நேரத்துல நம்ம செய்கிறோம். அண்ட் மஞ்சிஸ்தா ஆட் பண்ணுறோம். வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் சோப்பு. இந்த சோப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்மெண்டேஷனுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நம்மளோட ஸ்கின்ல வந்து முகம் ஒரு கலர்லேயும் கழுத்து வந்து கருத்தும் இருக்கும். இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஈவன் அவுட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஈவனான ஒரு டோனில் கொண்டு வர்றதுக்கு இந்த அதிமதுரம் மூலிகை யூஸ். நீங்கள் டெய்லி இத்தனை கெமிக்கல்ஸும் உங்கள் உடம்புக்கு போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம சோப் அந்த மாதிரி எந்த வகையான கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் 48 நாட்கள் இந்த இயற்கையான ட்ரெடிஷ்னல் சோப் செய்ய நம்ம பெயின் இருக்கிற இடத்துல தான் வந்து நமக்கு பேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கான தேவைகளுக்கான தேடல் தான் எனக்கு வந்து இந்த இயற்கையான ஹர்ப்ஸ்னு சொல்லலாம். இதில் எனக்கு இயற்கையாகவே பேஷனும் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஹாபியை வந்து ஒரு பேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். உளவின்றி உணவிலை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லத்தரசி ஆக்னஸ் என்ற பிராண்டில் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு. அந்த சோப்பை இவங்க வந்து ஒரு ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க வந்து முயற்சியால் அவங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு அவங்களா வந்து சொந்தமாக சோப்பு வந்து தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமாக இவங்க வந்து இந்த ஃபீல்டில் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணி இதை உங்கள் சேனலில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் கையில் இருக்கக்கூடியது ஒரு இயற்கை முறையில் பண்ண மூலிகைகள்லாம் வச்சு பண்ண சோப்பு தான். ஸோ இதை அவங்க எப்படி பண்ணாங்க, எதனால் வந்து இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆசை வந்துச்சு, அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவங்க ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள்லாம் வச்சு ஒரு 12 வகையான சோப் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்குது. அதுவும் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் பை பண்ணிங்கன்னா 5 சோப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை வந்து இந்த இல்லத்து அரசியை நம்ம சந்திக்கலாம். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உளவின்றி உணவில் நேர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உழவின்றி உணவில்லை நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் தமிழருவி. என்னோட பிராண்ட் நேம் ஆக்னஸ். நாங்கள் வந்து ஒரு ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் பிராண்ட் நம்மளோட இது. நம்ம வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸில் இருந்து ஹேர் வாஷ் பவுடர், ஹேர் ஆயில் இந்த மாதிரி 20 வகையான ப்ராடக்ட்ஸ் செஞ்சிட்ருக்கோம். உங்கள் கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம வந்து உளுந்தூர்பேட்டையில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம். நம்மளோட சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆஃப்லைனில் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. ஓகே. ஆன்லைன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம் அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் அப்ரோச் பண்ணலாம் நம்மள. சரிங்கக்கா. என்ன நிறைய அவார்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? இது வந்து நம்ம வந்து மகளிர் சுயதொழிலேருந்து வாங்கின அவார்டு. இது முத நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ பிரில்லியன்ட் பிகினர்ஸ் அவார்டுன்னு நமக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு அப்போ. ஆமாம், மெமரிஸ். ஆமாம், இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் இது. அண்ட் இது வந்து படிப்படியாக நமக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன்னு சொல்லலாம். இது ஒரு மாம்ப்ரெனராக இருந்து நான் வந்து இதை அவார்ட் வின் பண்ணேன். ஒரு மாமாவும் ப்ளஸ் ஆண்டர்ப்ரெனராகவும் இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச அவார்டு இதெல்லாம். இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கியிருக்கீங்க, மிகப்பெரிய அவார்டுன்னு சொல்லலாம். சென்னையே வந்து ஒரு கிராமத்துலேருந்து போயிட்டு கலக்கிட்டு வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுயதொழில் பண்ணுறதுக்காக சக்தி மசாலாவும் அவத்தார் பிராண்ட் அவத்தாரும் சேர்ந்து நடத்தினாங்க. ஜீ தமிழில் நம்ம வந்து அவார்ட் வின் பண்ணோம். இது வந்து ஒரு 3000 பேர் கம்ப்ளீட் பண்ணி அதில் வந்து நம்ம பிராண்டை வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் கேட்டகரிக்கு கீழே கொடுத்தது. ஸோ இது வந்து நம்ம ஆக்னஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக நாங்கள் பார்க்குறோம். சூப்பர். ஸோ இவ்வளோ ஒரு 3000 பீப்புளில் இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ஸ்பெஷல் என்ன, இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியில் இவங்க எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க சோப்பு, எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கஸ்டமர்லாம் வந்து இவங்களுக்கு சொன்னாங்க, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் எப்படி சோப்பு தயார் பண்ணுறீங்க ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அக்கா, மெயினாக நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கான ரீசன் என்னக்கா? என்னோட குழந்தைங்க தான் ரீசன்னு சொல்லலாம். என் குழந்தைங்களுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டோ இல்லை எக்ஸ்பைரி டேட்டோ பார்த்ததில்லை. எனக்குன்னு குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்று பார்த்து செய்ய போக இன்டர்னலாக நான் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியில் சேல்ஸில் இருந்தது. ஆனால் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற சோப் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கக்குள்ள எனக்கு ஷாக் ஆச்சு. ஸோ அதை நான் மாற்றணும்னு நினச்சி நான் ஆரம்பித்தேன் அண்ட் அது ஒரு பிஸ்னஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு.
ஓகே. ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்காக தான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆனீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது எல்லா இல்லத்தரசிங்களுக்கும் இருக்கிறது தான். ஏர்ன் பண்ணணுன்ற எண்ணமும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற எண்ணமும் இருக்கும். ஸோ நான் இது ரெண்டுமே எனக்கு வேணும்னு முடிவு பண்ணேன். என்னோடய ஜாபை குவிட் பண்ணிவிட்டு என் குழந்தைங்களுக்காக வந்தேன். அண்ட் என் கெரியரையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன். சூப்பர்க்கா. இது தாண்டி எப்படி உங்களுக்கு இந்த இயற்கை மூலிகைகளை வச்சு தான் நம்ம சோப் பண்ணணுன்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதுதான் இப்போ நம்ம பெயின் இருக்கிற இடத்துல தான் வந்து நமக்கு பேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து என் குழந்தைங்களுக்கான தேவைகளுக்கான தேடல் தான் எனக்கு வந்து இந்த இயற்கையான ஹர்ப்ஸ்னு சொல்லலாம். இதில் எனக்கு இயற்கையாகவே பேஷனும் இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஹாபியை வந்து ஒரு பேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகேங்க்கா. இப்போ நீங்கள் எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாங்கப்பா. இதுதான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை நான் காட்டுறேன். நம்ம வந்து சோப்ஸ் வந்து ஒரு 12 வகையான சோப் செய்கிறோன்னு தம்பி சொன்னீங்க இல்லைங்களா? அது வந்து என்னென்னு பார்க்கலாம். அதிமதுரம் சோப் செய்கிறோம், பீட்ரூட் கலந்து. ஒன்று வந்து கோட் மில்க் சோப், வெட்டி வேறு, முருங்கா அண்ட் சார்கோல், கேரட் சோப், குப்பமேனி, ஸ்கின் க்ளோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலக்காத அதிமதுரம் முல்தானி மிட்டி சோப். ஓகே. ஓவராலாக ஒரு 12 செய்கிறீங்க. ஆமாம். சரிங்கக்கா. அது தவிர்த்து வேறு ப்ராடக்ட்? ஆமாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பவுடர்லாம் செய்கிறோம். இது எல்லாமே நாமளே காய வச்சு அரைச்சி பண்ணுறோம். இதெல்லாம் இதோட மேக்கிங் வீடியோஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட பேஜில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே. இது வந்து ஆல்மண்ட் ஆயில். இது வந்து பியூராக மரசெக்கில் ஆட்டின ஆல்மண்ட் ஆயில். இது கூட மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு எந்த மாதிரி நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம், எந்த மாதிரி பாதாம் விதை யூஸ் பண்ணுறோம் அது கொண்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சோப்புன்றது நம்ம பிறந்த குழந்தைங்கள்லேருந்து கொஞ்ச நாள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஆமாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் யூஸ் பண்ணலாம். நியூபார்ன் பேபிஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்பும் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இயற்கையான முறையில் நம்ம செய்கிறோம். அதனால் எல்லா ஏஜ் குரூப்பும் யூஸ் பண்ணலாம். சரிங்கக்கா. இப்போ உங்களோட 12 வகையான சோப் இருக்குது. அதில் ஒரு சோப்லேயும் என்ன ஸ்பெஷல், என்ன பெனிஃபிட், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற சோப்புக்கோட நெகட்டிவிட்டிஸ், உங்களோட சோப்பு யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட், அதை பற்றி சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? நம்ம கடையில் வாங்குகிற சோப்புக்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்குகிற சோப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது SLS, SLES மாதிரியான கெமிக்கல்ஸ் போடுறது. அது எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னோட துவாரங்கள் வழியாக போய் டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு அதை பண்ணுவாங்க. அதில் இயற்கையான எண்ணெய்கள் எடுக்கப்படுது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, மினரல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பெட்ரோலியம் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம். ஸோ அதை யூஸ் பண்ணக்குள்ள அது மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. ஸோ அதையே வந்து இதோட ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவங்க அதுக்கு மேலே வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க. அந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லை கொண்டு வரதுக்கு 89 வகையான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் தான் அந்த பர்ஃப்யூம் வரும்னு சொல்லியிருக்காரு. அப்போ பர்ஃப்யூம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளோ கெமிக்கல்ஸ் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான மினரல் ஆயில் ஸ்மெல்லை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம். ஸோ இதெல்லாம் பண்ணக்குள்ள ஒரு ஆப்படைசிங் லுக் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு கலர் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஆட் பண்ணுறது வந்து டை இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணக்குள்ளார இது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வருது. அதெல்லாம் வந்து ஃபங்கஸ், நம்ம யூஸ்வலாக சோப் வந்து பாத்ரூமில் வைக்கிறோம், அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் பேரபன் மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் கடைசியாக. ஸோ இத்தனை கெமிக்கல்ஸும் அந்த காலையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சோப்பில் இருக்குது. நான் வெறும் சோப் மட்டும்தான் போட்டு குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இத்தனை கெமிக்கல்ஸும் உங்கள் உடம்புக்கு போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம சோப் அந்த மாதிரி எந்த வகையான கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் 48 நாட்கள் இந்த இயற்கையான ட்ரெடிஷ்னல் சோப் செய்ய ஆகும், கோல்ட் ப்ராசஸ் சோப். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். அதுதான் இதோட வேரியேஷன். ஒவ்வொரு சோப் எப்படின்னு நம்ம பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் சோப். இது நம்ம வந்து ஆட்டுப்பால் வந்து ராவாக கலக்கிறோம். இதில் வந்து பவுடர் ஃபார்மில் அந்த மாதிரிலாம் இல்லாத ஆட்டுப்பால் வாங்கிக்கிட்டு வந்து 6 மணி நேரத்தில் நம்ம செய்கிறோம். அண்ட் மஞ்சிஸ்தா ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக சப்பலாக வச்சுருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் மஞ்சஸ்தா நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோ பண்ண வைக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். இது வந்து குப்பமேனி சோப்.
இந்த குப்பைமேனி சோப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பைமேனி தழை ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அது வேப்ப எண்ணெய், இந்த மாதிரியான நம்ம நாட்டு எண்ணெய்களை ஆட் பண்ணுறோம். அண்ட் வெப்பாலை ஆட் பண்ணுறோம். வெப்பாலை வந்து இயற்கை தன்மை என்னென்னா சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, என்சைமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் குழந்தைங்க மண்ணில் விளையாண்டு ரேஷஸ் ப்ராப்ளம்லாம் வருது, நிறைய இந்த மாதிரி ஸ்கின் எரிச்சல் வர்றவங்க குப்பைமேனி தழையை தேய்ச்சிக்கோங்கன்னு சொல்லி நம்ம பாட்டி வைத்தியத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்ம சோப்பாக யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு கிடைக்குது. இது வந்து ஆவாரம் பூ சோப். இது எங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ சோப்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆவாரம் பூவை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம செய்கிறோம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா உண்மையான கஸ்தூரி மஞ்சள் நாமளாகவே காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம ஆவாரம் பூவில் வர்ற எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு இந்த ஒரு சோப்பில் கிடைக்குது. அண்ட் இது வந்து கேரட் சோப். நம்மது கேரட் சோப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். ஆர்கானிக்கான ஷியா பட்டர் ஆட் பண்ணுறோம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் ஆயில் ஆட் பண்ணுறோம். கேரட்டை வந்து கொதிக்க வச்சு தேங்காய் எண்ணெயில் அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக கேரட் பியூரி மட்டும் போடாத ஆயில்லையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் இதுவாகவும் ஆட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்டாகவும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சேரும். ப்ளஸ் இதில் பட்டர் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்க யூஸ் பண்ணக்குள்ளார ஸ்கின் எப்பயுமே மாய்ஸ்டாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் சோப்பு. இந்த சோப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்மெண்டேஷனுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நம்மளோட ஸ்கின்ல வந்து முகம் ஒரு கலர்லேயும் கழுத்து வந்து கருத்தும் இருக்கும். இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஈவன் அவுட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஈவனான ஒரு டோனில் கொண்டு வர்றதுக்கு இந்த அதிமதுரம் மூலிகை யூஸ் ஆகும். இது வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும், நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வாங்கி காய வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம சோப்பாக யூஸ் பண்ணுறோம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரக்குள்ள நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட், பிம்பிள்ஸ்லாம் வந்து வர்ற டார்க் ஸ்பாட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நமக்கு குறைஞ்சி நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். இந்த அதிமதுரம் சோப் பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை. இது வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின் வந்து முகம் ஒரு கலரில், கழுத்துக்கிட்டெல்லாம் கருத்து போயிருக்கு, அந்த மாதிரியான நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா செயின் போடக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் வந்து வெவ்வேறு கலரில் இருக்கிறத ஈவன் அவுட் பண்ணி இது வந்து ஒரு அந்த காம்ப்ளெக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ப் இது. இந்த ஹர்ப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் காய வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் மாதிரியான எண்ணெய்களில் ஆட் பண்ணி நம்ம சோப்பாக ரெடி பண்ணுறோம். இது வந்து முல்தானி மிட்டி சோப். இது முல்தானி மிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முல்தானி மிட்டி மண் ஆட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஈஸியாக ஆயிலை புல் பண்ணிடும். ஸோ அதை ட்ரைனஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இலுப்பை எண்ணெய் ஆட் பண்ணுறோம். அதுவும் நம்ம நாட்டு எண்ணெய் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற சோப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், மித்ததெல்லாம் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முல்தானி பட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஆக்சுவலாக என்ன ஹர்ப்? அது மண்ணா? அது ஒரு மண்ணுங்கப்பா. ஓகே, அது எங்கே கிடைக்கும்? அது நார்த் சைடில் நமக்கு கிடைக்கிறது. அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து அதை பண்ண முடியும். ஆமாம், அது வந்து இயற்கையான ஒரு மண். அது வந்து இதே கலரில் தான் இருக்கும் அந்த மண். நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதில்ல. அந்த மண் எடுத்து அதில் செய்வோம். அதை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மண் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ இதில் ஒரு நிறைய எஃபோர்ட் இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாம், நிறைய. அங்கேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம ஒரிஜினல் சோர்சிங்கில் இருந்து தான் நம்ம வாங்குகிறோம். இப்போ அந்த அதிமதுரமுமே பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் ஃபார்மில் வாங்க மாட்டோம். நம்ம வாங்கி நம்மளாக காய வச்சு கிரைண்ட் பண்ணுறது தான். அதே போல் குப்பைமேனியும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹர்ப்ஸ் எடுத்து செய்யறதுக்கு எல்லாமே ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு 6 மணி நேரம் வேலை இருக்கும். அது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணுறது. அதே மாதிரி குப்பைமேனியில் யூஸ் பண்ணுற வெப்பாலை எண்ணெய் 1 வாரம் நாங்கள் சூரிய ஒளியில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வர்ற எண்ணெயை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த வெப்பாலை பால் பின்னாடி நிறைய எஃபோர்ட்ஸ். ஆமாம், ஒரு சோப்புக்கு பின்னாடி 1 வாரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரிங்கக்கா. நெக்ஸ்ட்டு சோப் பார்த்திங்கன்னா சார்கோல் சோப். இந்த சார்கோல் பார்த்திங்கன்னா நாங்கள் மூங்கியில் சுட்டு எரித்து அதில் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு அது ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்கோலில் ரெடி பண்ணுறது. இது என்ன இதோட பயன் பார்த்திங்கன்னா, நம்ம வெயிலில் போயிட்டு வந்ததும் டக்குன்னு நமக்கு ஒரு டேன் ஃபார்ம் ஆகும். அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப புழுதியில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து இந்த சோப் யூஸ் பண்ணக்குள்ள டீப்பாக க்ளீன் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சார்கோல் சோப். இப்போ உங்களோட ப்ராடக்ட் சோப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டீட்டெயிலாக. ஆமாம். இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு சோப்பு வந்து செஞ்சு காட்ட முடியுமா?
கண்டிப்பாக பார்க்கலாம். லைவ் டெமோவாக எங்களுக்கு அதை காமிங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து ஆவாரம் பூ சோப், நான் ஸ்கின் க்ளோ சோப்னு சொன்னது, அதில் வந்து ஆவாரம் பூ வச்சு செய்வோம். ஸோ இவ்வளோ ஆவாரம் பூவையும் நாங்கள் க்ரஷ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அதுவும் நம்மளே வந்து செய்கிற கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, அந்த கஸ்தூரி மஞ்சளும் போட்டு இன்றைக்கி வந்து ஆவாரம் பூ செய்வோம். இந்த எண்ணெய் கலவை இதில் இருக்குது. இது வந்து தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், அப்புறம் வர்ஜின் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் போட்டு எண்ணெய்ங்க இருக்குது மிக்ஸ். ஸோ இப்போ நம்ம சோப் மேக்கிங் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணுறேன். இப்போ 48 days ஆகும்னு சொன்னீங்களா, அதோட கான்செப்ட் தானா இது? ஆமாம், அந்த சோப்பு தான் இது. ஓகே. இப்போ இந்த எண்ணெயை தான் 48 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த சோப்பை செஞ்சு எடுத்து இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு லை ஆட் பண்ணுவோம். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணலைன்னா இந்த இயற்கையான எண்ணெய் வந்து அதோட கெமிக்கல் காம்பவுண்டை மாற்றாது. இப்படி தண்ணி தன்மையில் இருக்குது இல்லைங்களா, அதை இறுகின தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணக்குள்ளார அது வந்து சோப் வந்து இறுகக்குள்ளார பார்த்திங்கன்னா அது 48 நாள் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடோட இயற்கையான தன்மை வந்து அது காற்றோட கலக்கக்குள்ளார வந்து அது எவாப்ரேட் ஆகிடும், காற்று படப்பட. அதனால் அதை 48 நாளுக்கு க்யூர் பண்ணி அந்த சோப்பை எடுத்துகிட்டு வரும். அப்போ அது கம்ப்ளீட்டாக அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு இந்த எண்ணெய் மட்டுமே அதோட காம்பவுண்டை மாற்றிட்டு ஒரு சோப் தன்மையில் நிற்கும். வெறும் ஹர்ப்ஸ் அண்ட் ஆயில்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நான் ஆவாரம் பூவை ஊற்றுறேன். ஜூஸாக எடுத்து ஆவாரம் பூ இது சோப் அப்போ செஞ்சதுக்கப்புறம் தான் 48 days க்யூர் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து எண்ணெய், ஆவாரம் பூ அண்ட் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ண கலவை இது. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட சப்பானிஃபிகேஷன் ஸ்டேஜ்க்கு வரும். பாருங்கள், இருக்க ஆரம்பிக்குது. இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஃப்ராக்ரன்சஸ் கூட பிட்லேட் ஃப்ரீயான ஃப்ராக்ரன்சஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது ஹார்ம் பண்ணாது. இந்த ஆவாரம் பூ சோப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் நம்மளால் செய்ய முடியாது, ஃப்ரெஷ் ஆவாரம் பூ வச்சு செய்கிறதால. இதோட இது பார்த்திங்கன்னா நம்ம நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரிக்குள்ளார தான் இந்த பேட்சஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ சீசன் டு சீசன் இது வேரி ஆகும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம சோப் முடிச்சிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை அன்மோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் வந்து நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவோம். இப்போ பேக்கிங்லாம் எப்படி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறீங்களா? ஆமாங்கப்பா, நம்மளோட பேக்கிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்கிங் தான் பண்ணுறோம். பட்டர் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்கக்கா. சோப்பில் எல்லா பிராண்டுமே இப்படி தான் பண்ணுறோம்? ஆமாம், நம்மளோட எல்லா சோப்ஸுமே பார்த்திங்கன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்கிங்ஸ் தான் இருக்கும். ஓகேங்கக்கா. இப்போ சோப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோப் ஒன்றுத்துலேயும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அது தவிர்த்து ஷாம்பு வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை முடி வந்து கொட்டுது. இப்போ ஷாம்பு வந்து ஜென்ரலாக கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் வீட்டில் அதை ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா என்ன ஸ்பெஷல், உங்களோட ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளது வந்து ரெண்டாவது சிக்னேச்சர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்பு தான். இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பியூரிஃபைட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பியூரான செம்பருத்திங்க ஆட் பண்ணுறோம், ஃப்ரெஷ் செம்பருத்தி. இதில் ரோஸ்மேரி ஆட் பண்ணுறோம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் திக்னர். அப்புறம் இது தண்ணி யூஸ் பண்ணுறதால இதில் மைல்டான ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்குள்ளார உங்களுக்கு இருக்கிற பொடுகு அப்புறம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், ஏன்னா மைல்டான கெமிக்கல்ஸ்ன்றதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது. அதனால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நமக்கு டிராஸ்டிக்காக குறையும். இதனால் தவிர்த்து வேறு எதனா ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போ நம்ம பேக்கேஜிங் மட்டும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லை, ப்ராடக்ட்ஸ்லாமும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா வேம்பில் செஞ்ச சீப்பு. இது வந்து பியூர் வேம்பில் செஞ்ச சீப்பு. வேப்பிலை மரத்தில் செஞ்ச சீப்பு. அதில் நம்ம வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆமாம். ஓகே.
எல்லாமே எப்படி டெய்லியும் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக பண்ணியிருக்கீங்க? ஆமாம், இது எல்லாமே வந்து ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தான். அது இல்லாத பார்த்தீங்கன்னா மூங்கிலில் செஞ்ச டூத் ப்ரஷஸ் ரெடி பண்ணுறோம். நம்ம காலையில் குழந்தைங்க எழுந்திரிச்சதுமே நம்ம கையில் தொடுற பொருள் டூத் ப்ரஷ் தான். அது பிளாஸ்டிக்காக இருக்கக்குள்ளே, அதை கடிக்கக்குள்ளே, உமிழ்நீரோட கலக்கக்குள்ளே அது வந்து ஒரு வகையான கெமிக்கல் எஃபெக்டை வந்து உருவாக்கும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட தவிர்க்கிறதுக்கு இந்த மூங்கில் டூத் ப்ரஷ் குழந்தைங்க யூஸ் பண்ணக்குள்ளார அவங்க கடிச்சாங்கனாலும் அது ஒன்றுமே இல்லை, ப்ராப்பரான வுட்டாக இருக்கிறதால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம், இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இது வந்து கோகோனட் ஷெல் பவுல். சும்மா நம்ம வந்து அழகுக்கு வீட்டில் வந்து வச்சுக்கிறது, அப்புறம் இட்லி ஊற்ற இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட். அண்ட் காப்பரில் செஞ்ச டங் கிளீனர். இது வந்து காப்பர் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, காப்பருக்கு இயற்கையான மருத்துவ குணம் இருக்குது. எந்த ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் அதை அழிச்சிரும். அந்த டங் கிளீனர் ரெகுலராக யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்ம வாய் துர்நாற்றங்கள் வர்றதுக்கான மெயின் ரீசன் அதுவும் ஒன்று. ஸோ அதனால் இது வந்து நம்ம நாக்கில் இருக்கிற மாவெல்லாம் வழித்து எடுத்துடும். அண்ட் பேம்பு ஸ்ட்ராஸ், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ்க்கு பதிலாக நம்ம நாட்டுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம். அதிகப்படியான பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து நம்ம டஸ்ட்பினில் போடுறோம். ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு போடுற ஸ்ட்ராஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பேம்பு ஸ்ட்ராஸ் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போய்கிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்ம சுற்றத்துக்கும் நல்லது. உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட், அது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் இந்த ஆக்னஸ்ன்ற நேம் எதுக்காக வச்சிங்க, அதோட அட்வான்டேஜ்? ஆக்னஸ்ன்ற வார்த்தைக்கு க்ரீக்கில் வந்து பியூரிட்டின்னு அர்த்தம். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கிறதால இந்த பேர் நமக்கு பொருத்தமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேஸ்ட்டை சார்ந்ததோ எந்த ஒரு கம்யூனிட்டியை சார்ந்ததோ இல்லாத ஒரு பொதுவானதாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வச்ச பேர் தான் ஆக்னஸ்ன்றது. சூப்பர்ப்பா, ரொம்ப விளக்கம் நல்லா இருந்துச்சு. நன்றி. என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி. நம்மக்கிட்ட டேரெக்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆக்னஸ் ஹெர்பல் மேலே டேக் ஆகிருக்கும், அதில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 8667672460. அதுலேயும் நீங்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டலாக்ஸ் வரும். நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேக் ஆஃப் சோப் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை எப்படி கொடுக்குறீங்களா? ஆமாம், நம்ம உழவின்றி உணவில்லை நேயர்களுக்காக 5 சோப்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்கக்கா. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு இந்த சோப் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நம்ம லிங்க், இவங்களோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைனா கான்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இல்லத்தரசியாக இது இவங்க 3 வருஷம் போராட்டமாக இதில் வந்து ஜெயிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துறோம்க்கா. நன்றிப்பா. நீங்கள் தொடர்ந்து இதில் வந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.